ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இந்த 2024 தெலுங்குல எடுக்கப்பட்ட படம் தான் ஸ்வாக். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வில்லா ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தில் வந்து நம்ம ஸ்ரீ விஷ்ணு, ரித்து வர்மா, மீரா ஜாஸ்மின்லாம் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வில்லா பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு கரெக்டாக 1551 வருஷம் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பீரியடில் ராணிகளோட ஆட்சி நடந்துட்டு இருந்திருக்கு ஒரு பர்டிகுலரான ராஜ்யத்தில். அதில் ராணி ருக்மணி தேவி அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ரித்து வர்மா வந்து அந்த சாம்ராஜ்யத்தையே ஆண்டுட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அதில் பர்டிகுலராக முகத்தை யாருக்குமே காட்டக்கூடாது. இதனால அந்த மன்னர் வந்து இந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு சில சதிகள் பண்ணி இந்த ஆண்களுக்குன்னு போடப்பட்டிருக்க அந்த கட்டுப்பாடெல்லாம் உடச்செறியணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வச்சே சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த சதி வெளியில் தெரிய வர்றப்பம் ராணி ருக்மணி தேவி ஒரு சாபம் கொடுக்குறாங்க இந்த பரம்பரைக்கு. அதுக்கப்புறம் செதறி போகிற இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கிற விதமாக கரண்ட் பீரியடில் இந்த அரச கஜானாக்கு யார் வாரிசு அப்படிங்கிற தேடுதல் இப்போ கரண்ட்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு எஸ்ஐ போலீஸ் ஆஃபீஸர் இந்த பரம்பரையோட சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர்கிட்ட அந்த செம்பு தகடு இல்லை. அதே மாதிரி நம்ம ரித்து வர்மாவா இருக்கட்டும், யங் விஷ்ணுவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த சொத்துக்கு வந்து வந்தாலும் யார் இந்த சொத்தை உரிமை கொண்டாட போறா, இதுல யார் யாரெல்லாம் இந்த பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஃபன்ஃபுல்லான டிராமாவா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஸ்டோரியில வந்து ஒரு யூனிக்கான சப்ஜெக்டா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேவை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங் தான். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய நிறைய போர்ஷன்ஸ் கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஸ்ரீ விஷ்ணுவோட பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல்னே சொல்லலாம். அந்த படத்தில் மொத்தம் டிஃப்ரெண்டான கெட்டப்ஸ்லாம் போட்டு வராரு. எல்லா கெட்டப்புக்குமே ஒரு யூனிக்கான ஒரு அட்டம் பண்ணியிருக்காரு. அதில் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கெட்டப்பாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ யங் கெட்டப்பாக இருக்கட்டும், அந்த போலீஸ் ஆஃபீஸர் கெட்டப்புமே நல்லா தான் இருந்துச்சு. இதை தாண்டி ரித்து வர்மாக்கும் இந்த படத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் மீரா ஜாஸ்மின் தான் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இருந்தாலும் குறுகிய கதாபாத்திரத்தை பண்ணாலும் அவங்களும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இப்படி ஓவராலாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல கமர்ஷியல் காமெடி டிராமா. சில இடங்கள்ல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடங்கள்ல எமோஷனலாகவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துரும். ஒரு ஆவரேஜான டிராமா ஒன் டைம் பார்க்கலாம்.